வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் உலக அரசியல்லையும் பொருளாதாரத்திலையும் நடந்த ஒரு மிக பிரம்மாண்டமான பூனை எலி விளையாட்டை பத்தி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலக நாடுகளோட பொருளாதார தடைகளால மிக கடுமையா பாதிக்கப்பட்ட ஒரு நாடு எல்லா தடைகளையும் மீறி எப்படி தப்பிச்சது? தப்பிச்சது மட்டும் இல்லாம தனக்கான ஒரு மாற்று பொருளாதாரத்தை எப்படி உருவாக்குச்சு? இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இல்லையா? ரொம்பவே அமைதியா ஆனா ரொம்ப ஆழமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு டிஜிட்டல் போரை பத்தி தான் நாம இன்னைக்கு பொறுமையாவும் ரொம்ப தெளிவாவும் அலச போறோம். அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடுகள் ஈரான சர்வதேச பேங்கிங் சிஸ்டமான ஸ்விஃப்ட்ல இருந்தும் டாலர் வர்த்தகத்திலிருந்தும் முழுமையா துண்டிச்சிட்டாங்க. உலக நிதி பரிமாற்றத்தோட நரம்பு மண்டலமே அந்த ஸ்விஃப்ட் அமைப்பு தான். அதிலிருந்து ஒரு நாட்டை தூக்கிட்டா அந்த நாட்டோட பொருளாதாரம் அத்தோட முடிஞ்சிருதுன்னு தான் உலகம் நினைச்சது. ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி சுமார் $8 பில்லியன் மதிப்புள்ள ஒரு கிரிப்டோ சாம்ராஜ்யத்தை ஈரான் எப்படி உருவாத்துச்சு? இந்த மர்மத்துக்குள்ள நம்ம நேரடியா இப்ப நுழைவோம். இந்த மாபெரும் டிஜிட்டல் சாம்ராஜ்யத்தோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்க ஈரானுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியான காலகட்டத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். 2018ல டாலர் மற்றும் ஸ்விஃப்ட் தடைகள் வந்ததும் ஈரானோட அதிகாரப்பூர்வ நாணயமான ரியால் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சது. ஆனா அடுத்த வருஷமே, அதாவது 2019ல அவங்க ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் பேக்கப் பிளான கையில் எடுத்தாங்க. அதுதான் மாஸ் கிரிப்டோ மைனிங். நடுவுல 2020 2021ல சில மின்வெட்டு பிரச்சனைகள் வந்தாலும் 2022ல திரும்பவும் முழு வீச்சில் மைனிங் ஆரம்பிச்சாங்க. இதோட விளைவா 2026ல ஒரு பிரம்மாண்டமான கிரிப்டோ பொருளாதாரத்தை அவங்க தொட்டிருக்காங்க. காட்சா அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்காவோட மிக கடுமையான பொருளாதார தடைகளை ஈரான் சந்திச்சப்போ அவுட சும்மா இல்ல. இந்த தடைகள் மூலமா ஈரானோட வர்த்தகம் பண்ற எந்த நாடும் அமெரிக்காவோட நடவடிக்கைக்கு ஆளாகுங்கிற நிலைமை. இதை சமாளிக்க ஈரான் தன்னோட முக்கிய வர்த்தக பங்காளிகளான சீனா, ரஷ்யா கூட சேர்ந்து டாலரை எப்படி பைபாஸ் பண்ணலான்னு தீவிரமா விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சீனா கூட 25 வருஷத்துக்கு $400 பில்லியன் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை முன்னெடுத்தாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு தொழில்நுட்ப தீர்வா கிரிப்டோ கரன்சியை அவங்க ஒரு தற்காப்பு ஆயுதமா பயன்படுத்த முடிவு பண்ணதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். பகுதி 1: நாணயம் மற்றும் முதலீடு. இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நாம கவனிக்கணும். உலகத்துல முக்காவாசி பேர் கிரிப்டோ கரன்சிய எப்படி பார்க்கறாங்க? அது ஒரு கமாடிட்டி, அதாவது ஒரு பொருள் மாதிரி. விலை குறையும் போது வாங்குறது, விலை ஏறும்போது வித்து லாபம் பார்க்கற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா ஈரான் இந்த அடிப்படை பயன்பாட்டையே முழுசா மாத்திட்டாங்க. அவங்க இதை ஒரு நாணயமாகவே பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. எந்த ஒரு நாட்டோட கட்டுப்பாட்டிலையும் இல்லாத, எல்லைகள் இல்லாத இந்த டிஜிட்டல் டோக்கன்களை பொருட்களை வாங்கறதுக்கும் விற்கிறதுக்குமான ஒரு முறையான பணப்பரிமாற்ற ஊடகமா மாத்தினாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண முதலீடு கிடையாது, அவங்களோட அதிகாரப்பூர்வமற்ற நாணயமாகவே இது செயல்பட ஆரம்பிச்சது. பகுதி 2: எண்ணெயிலிருந்து கிரிப்டோ உருவாக்கம். உலக வங்கி அமைப்புகள்ல இருந்து மொத்தமா துண்டிக்கப்பட்ட ஒரு நாடு தங்கிட்டே இருக்கிற இயற்கை வளங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி காத்துல இருந்து டிஜிட்டல் பணத்தை உருவாக்குறாங்கன்னு பார்ப்போம். இது ஒரு கச்சிதமான கட்டமைப்பு. முதலாவது ஸ்டெப், அவங்க நாட்டில் இருக்கிற எண்ணெயை வெட்டி எடுக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த எண்ணெயை எரிச்சு பிரம்மாண்டமான அளவுல மின்சாரத்தை உருவாக்குறாங்க. மூணாவது, அந்த மின்சாரத்தை வச்சு மிகப்பெரிய அரசாங்க கிரிப்டோ மைனிங் ஃபேக்டரிகளை இயக்குறாங்க. ஃபைனலா, யாருடைய கண்காணிப்புக்கும் வராத, ட்ராக் பண்ணவே முடியாத டிஜிட்டல் செல்வத்தை உருவாக்குறாங்க. இந்த மைனிங் தொழில் பண்றதுக்காகவே ஈரான் அரசாங்கம் மின்சாரத்துக்கு பெரிய அளவுல மானியம் கொடுத்தாங்க. இதனாலேயே ஈரான்ல இருக்கிற 7 பேர்ல ஒருத்தர் இந்த கிரிப்டோ மைனிங் வேலையில இறங்குனாங்கன்னா பாத்துக்கோங்க. இந்த மொத்த ஆபரேஷனையும் ரன் பண்றதுக்கு எவ்வளவு மின்சாரம் தேவைப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஈரான் தன்னோட மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில சுமார் 4% பிரத்யேகமா இந்த கிரிப்டோ மைனிங் மின்சாரத்துக்காக மட்டுமே எரிச்சிருக்காங்க. உலக சந்தையில எண்ணெயை டாலருக்காக விற்க முடியாதப்போ அந்த எண்ணெயை நேரடியாக கிரிப்டோவா மாத்துற ஒரு மாஸ்டர் பிளான் இது. ஈரானோட அதிகாரமிக்க ராணுவ பிரிவான இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை, அதாவது IRGC, இந்த மைனிங் பண்றவங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவங்க கிட்ட கிரிப்டோவை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா பணம், தண்ணீர் அல்லது எண்ணெயை வாங்கிக்கலாம். இது நாளடைவுல எப்படி மாறுச்சு தெரியுமா? 2026ஆம் ஆண்டு வாக்குல உலகம் முழுக்க சுமார் 3000 வகையான ஆயுதங்களை கிரிப்டோவுக்கு விற்கிற ஒரு மிகப்பெரிய நிழல் சந்தையா அது உருவெடுத்துச்சு. கிரிப்டோங்கிறது கண்காணிப்பற்ற ஒரு பரிமாற்றம் அப்படிங்கறதால எந்த தடையும் இல்லாம சர்வதேச அளவுல ஆயுத விற்பனை செய்ய இது ஒரு பெரிய வழியா அமைஞ்சது. இவ்வளவு பெரிய முயற்சி பண்ணாங்களே, அதோட ரிசல்ட் என்னாச்சுன்னு நீங்க கேட்கலாம். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட் படி ஈரானோட இந்த ரகசிய கிரிப்டோ பொருளாதாரத்தோட மதிப்பு சுமார் $7.8 பில்லியன் தொட்டிருக்கு. டாலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே தொடாம டாலருக்கு நிகரான இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது உலக பொருளாதார வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய மைல்கல்னு தான் சொல்லணும். பகுதி 3: ஹார்மஸ் கிரிப்டோ சுங்கவரி. இந்த பூனை எலி விளையாட்டு கடல்ல எப்படி ஒரு பெரிய உச்சத்தை தொட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம்.
ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா போற கப்பல்களுக்கு ஈரான் ஒரு அதிரடியான கடல் வழி சுங்கவரியை கொண்டு வந்தாங்க. அதாவது அந்த வழியா போற ஒவ்வொரு பேரல் எண்ணெய்க்கும் $1 சுங்கவரி கட்டணும். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த $1 நீங்க அமெரிக்க டாலரா கொடுக்கக்கூடாது. அமெரிக்காவோட கண்காணிப்பை தவிர்க்கிறதுக்காக அதை கிரிப்டோ கரன்சியா மட்டுமே கட்டணும்னு நிபந்தனை விதிச்சாங்க. ஈரானோட இந்த ஒற்றை நகர்வு சாதாரண ஒரு மாற்று வழி கிடையாது. இது உலக அரங்குல பல விஷயங்களை ஆணித்தரமா நிரூபிச்சது. ஒன்னு, அமெரிக்க டாலரோட டிராக்கிங் சிஸ்டத்தை இது முழுமையா புறக்கணிச்சது. ரெண்டாவது, ஒரு நாடே கிரிப்டோவை அதிகாரப்பூர்வமா பயன்படுத்துறது சாத்தியம்னு காட்டுச்சு. ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த விஷயம் வெளியானதுமே குளோபல் கிரிப்டோ மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய எழுச்சி உண்டாகுச்சு. கிரிப்டோவுக்கு இவ்ளோ பெரிய பவர் இருக்கான்னு உலகமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பகுதி 4. அமெரிக்காவின் பதிலடி. பாரம்பரியமான பொருளாதார தடைகள் எல்லாம் இங்க வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சதும் அமெரிக்கா தங்களோட உத்தியை மாத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. டிஜிட்டல் உலகத்துக்குள்ள பொருளாதார தாக்குதல ஆரம்பிச்சாங்க. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பேர்ல ஒரு கவுண்டர் அட்டாக் லான்ச் ஆச்சு. ஹேக்கர்களை களத்துல இறக்கி ஈரானோட டிஜிட்டல் மற்றும் மைனிங் நெட்வொர்க்குகளுக்குள்ள ஊடுருவினாங்க. ஈரானியர்களோட கிரிப்டோ வாலெட்டுகளை குறி வச்சு அதுல இருக்கிற குறைபாடுகளை பயன்படுத்தி அவங்கள முடக்கிற வேலையில இறங்குனாங்க. அமெரிக்கா கொடுத்த இந்த பதிலடியோட உடனடி தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஈரானிய கிரிப்டோ வாலெட்டுகள்ல இருந்து நேரடியாக பல $100 மில்லியன் அமெரிக்கா வெற்றிகரமா முடக்கிட்டாங்க. கணக்கீடுகளின்படி பார்த்தா குறைந்தபட்சம் $344 மில்லியன் இருந்து அதிகபட்சமா $500 மில்லியன் வரைக்குமான ஈரானிய கிரிப்டோ சொத்துக்களை அமெரிக்கா பறிமுதல் செஞ்சிருக்கு. இது டிஜிட்டல் போர்ல ஒரு புது பரிமாணம். பகுதி 5. புதிய நிதி போர்க்களம். இப்போ இந்த டிஜிட்டல் போர்ல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? ராய்ட்டர்ஸ் அறிக்கையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஈரானோட இந்த கிரிப்டோ மார்க்கெட் ஏதோ சின்ன லெவல்ல நடக்கிற ஒரு ஆபரேஷன் கிடையாது. ஈரானோட உச்ச தலைவரான அயத்துல்லா அலி காமினியோட சொந்தக்காரங்களான கராசி குடும்பம் தான் இல முழுமையா நிர்வகிக்கிறதா சொல்லப்படுது. அதாவது ஒரு அரசாங்கத்தோட மிக உயர்ந்த மட்டமே கிரிப்டோவை ஒரு தேசிய பொருளாதார கருவியா பயன்படுத்துறாங்கிறது இதுல இருந்து நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. அமெரிக்க டாலருக்கு வந்திருக்கிற இந்த மிகப்பெரிய அச்சுறுத்தலை மற்ற நாடுகளும் சும்மா வேடிக்கை பார்க்கல. ரஷ்யா, வெனிசுலா மற்றும் பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கிற நாடுகள் எல்லாம் ஈரானோட இந்த கிரிப்டோ மாடலை ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சிட்டு வராங்க. டாலருக்கு பதிலா கிரிப்டோவை எப்படி ஒரு மாற்று நாணயமா பயன்படுத்தலான்னு அவங்களும் தீவிரமா ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வெறும் ஈரானுக்கான ஒரு மாற்று வழி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலக பொருளாதார கட்டமைப்பையே அசைச்சு பார்க்குற ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா மாறிட்டு வருது. நாம இப்போ இந்த அலசலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியை நான் இங்க வைக்கிறேன். பாரம்பரிய நாணயங்களையும் சர்வதேச பேங்கிங் சிஸ்டத்தையும் வெறும் சில கம்ப்யூட்டர் கோடுகள் மூலமா ஈஸியா பைபாஸ் பண்ண முடியும்னா, அப்போ எதிர்காலத்துல உலக அதிகாரத்தோட ரிமோட் கண்ட்ரோல் உண்மையிலே யாருடைய கையில இருக்க போகுது? எல்லைகள் இல்லாத இந்த எதிர்கால நிதி போரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் தீவிரமான ஒரு விஷயம். பொறுமையா அந்த தகவல்களை கேட்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பான தரவுகளோட அடுத்த அலசல்ல உங்களை சந்திக்கிறேன்.